உங்களோட கோழி பண்ணையில் குஞ்சுங்களை ப்ரூடிங்கில் போடும்போது குஞ்சுகள் இழப்பு அதிகமாக இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரூடிங் போடுறதுல நாம் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழிங்களுக்கு வந்து கரெக்டான ஹீட்டோ இல்லை கம்மியான ஹீட்டு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாதுங்க. அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்குங்க. நாமளே ஒரு 100 வாட்ஸ் பல்ப் போடுவோங்க, அப்புறம் மாற்றிட்டு 60 வாட்ஸ் போடுவோங்க. இந்த ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு டிவைஸ் ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா போதுங்க. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ₹250 வருங்க. அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரும் பார்த்துக்கலாங்க, ஹியூமிடிட்டியும் பார்த்துக்கலாங்க. இது அதிகமாக இன்குபேட்டர் வச்சுருக்கவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஈரப்பதம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ப்ரூடிங் போடுறப்போ டெம்பரேச்சரும் பார்த்துக்கலாங்க. டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூடிங் செட்டப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக நம்ம பார்த்துக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பை யூஸிங் குண்டு பல்போ இல்லை ஹீட்ரு எதையாச்சும் யூஸ் பண்ணி நம்ம டெம்பரேச்சர் அதிகம் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இருக்குதுங்க. ரூமில் ஷூட் பண்ணாங்க வீடியோ. அது பார்த்திங்கன்னா 32.5ங்க. இதே நம்ம ப்ரூடிங் செட்டப்புக்குள்ளார நம்ம பல்ப் பக்கத்துலேயே வைக்கக்கூடாதுங்க, ரொம்ப தூரமாகவும் வைக்கக்கூடாதுங்க. நம்ம ப்ரூடிங் செட்டப் பக்கத்தில் வைக்கணுங்க. அப்போ தான் ப்ளஸ் ஆர் 1 டிகிரி 2 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாங்க. எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸுங்கிற கணக்கில் நான் போட்டேங்க, குஞ்சு அப்பயும் இறக்குதுங்க அப்படிங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸுங்கிற கணக்கெலாம் கிடையாதுங்க. நீங்கள் போடுற செட்டப்பை பொறுத்து ஒரு ரூம்குள்ளார போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸுங்கிற கணக்கு இருக்குங்க. இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் போடுறீங்க, இல்லை ஏர் ஃப்ளோ இருக்கிற ஸ்பேஸில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸுங்கிறது பத்தாதுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோடது பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ரூமுங்க. ஒரு காற்று உள்ளார வராது, வெளியும் போகாதுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ச் போட்டோம்னா இதாகுங்க. இப்போ நம்மளோட ரூமில் லைட்டு போடாமையே 34 டிகிரி இருக்குங்க. லைட்டு போடாமையே 34 டிகிரி இருக்குங்க. அதுக்கு தேவை 35 டிகிரிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் 40 வாட்ச் பல்ப் போட்டாலே போதுங்க. கோழி குஞ்சுக்கு விடும்போது 35 டிகிரி ஈஸியாக கிடச்சிருங்க. இதே நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் போடுறீங்க, இல்லை காற்றோட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல போடுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு நிலையாக அந்த குஞ்சுங்களுக்கு போய் சேராதுங்க. ஏர் சர்க்குலேட்டில் இருக்கும்போது அந்த ஹீட் எல்லாமே ஹீட் ஏர் ஃபுல்லாக வெளியே போயிடுங்க. ஃப்ரெஷ் ஏர் உள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக வாட்ச் போடுற மாதிரி இருக்குங்க. அதனால் ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ச் கணக்கை தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களோட குஞ்சுகள் நீங்கள் லைட்டு போட்டிங்க அப்படின்னா எல்லா குஞ்சுகளும் லைட்டு பக்கத்தில் நிற்கக்கூடாதுங்க. அப்போ குஞ்சுக்கு ஹீட்டு பத்தலை அப்படின்னு அர்த்தங்க. எல்லா குஞ்சுகளும் தள்ளி தள்ளி போய் நிற்கணுங்க, லைட்டை சுற்றி நிற்கக்கூடாதுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கோழி பண்ணை வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட வீடியோவாக மேக் பண்ணி போடுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. நன்றி.